strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட மேட்ச் 3யோட ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிட்வீன் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அட் கராச்சி. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போகுதுங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஆப்கானிஸ்தான் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2023 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்பில் ஆல்மோஸ்ட் செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் மேக்ஸ்வெல் ஒரு தரமான இன்னிங்ஸ் விளையாடினாரு. இதே மாதிரி T20 வேர்ல்ட் கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்களோட ரெக்கார்ட்ஸ் இன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நிஜமாவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்கு. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராங்க. புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் மேல பெருசா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. மேபி எதாவது அப்செட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா அவங்க செமிஃபைனல் போற அளவுக்கே அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு, அவங்க கிட்ட ஸ்குவாட்ல திறமை இருக்குன்ற மாதிரி வராங்க உள்ள. ஸோ இந்த ஒரு ப்ரெஷரை ஆப்கானிஸ்தான் ஹேண்டில் பண்ணுவாங்களா, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதர் எண்ட்ல சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாடு. ரீசெண்ட் டைம்ஸ்ல T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, ஆல்மோஸ்ட் வின் பண்ணியிருப்பாங்க. இந்தியா தட்டி தூக்கிட்டாங்க. 50 ஓவர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா டீசெண்டா பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ டெஃபினட்டா அவங்களோட ஸ்குவாட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. ஆன் தேர் டே தே கேன் ஈஸிலி வின் யூ மேட்சஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட லைன் அப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லைன் அப் நான் சொல்லுவேன். அவங்க கிட்ட இருக்குது 1-2 வீக்னஸ், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பாசிட்டிவ்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த வீடியோட அஜெண்டா முக்கியமா என்னன்றதை நான் சொல்லிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டீமோட ஹெட் டு ஹெட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கராச்சியோட வெதர் கண்டிஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அண்ட் அதுக்கப்புறம் போத் ஆப்கானிஸ்தான் ஆஸ் வெல் அஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது, அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறேன். அண்ட் லாஸ்டா 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்ன இருக்க போகுது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறேன் டீடைல்டா. ஸோ முதல்ல ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்ப்போம். 2 டீமுமே மொத்தமே 5 ODI தாங்க விளையாடிருக்காங்க. அந்த 5 ODIல சவுத் ஆஃப்ரிக்கா 3 ODIs வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆப்கானிஸ்தான் 2 ODIs வின் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ODIயுமே ரீசெண்டா ஷார்ஜால ஒரு பைலேட்ரல் சீரிஸ் நடந்தது சவுத் ஆஃப்ரிக்காவோட, அந்த சீரிஸும் வின் பண்ணாங்க. அந்த 2 விக்டரி தான் அது. ஸோ டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் ரொம்ப பெருசா இல்லை, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் ஸ்டில் 5 மேட்ச்ல 2 மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நல்லா தெரியும் இவங்க ஒரு மிகப்பெரிய த்ரெட்னு சொல்லிட்டு. சரி, இப்போ கராச்சியோட வெதர் கண்டிஷன்ஸ் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, மழைலாம் எதுவும் வரப்போறது இல்லை, கிளியர் ஸ்கை தான், அது ஒரு நல்ல விஷயம். 2வது பிச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கிட்டத்தட்ட 320 ரன்ஸ் அடிச்சாங்க அண்ட் பாகிஸ்தான் சேசிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க பிகாஸ் பால் லைட்டா திரும்புச்சு. ஸோ பால் லைட்டா திரும்புதுன்னும் போது எனக்கு தெரிஞ்சு 2 டீமுமே டாஸை வின் பண்ணி பேட்டிங் தான் எடுக்க பார்ப்பாங்க. பிகாஸ் ஆப்கானிஸ்தானுக்கு என்னைக்குமே எங்க நம்ம அட்வான்டேஜ் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 280 290 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சேசிங்ல ஓரளவுக்கு ஸ்பின்னை வச்சு சோக் பண்ணுவாங்க. அதனால 2 டீமும் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆட தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல முக்கியமா நீங்க இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடி ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டீங்கன்னா சேஸ் பண்ற டீமுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி அதை தான் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அவங்க 2 டீமும் டிசைட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்கானிஸ்தானோட பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்ன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஆப்கானிஸ்தானோட மிகப்பெரிய பிளஸ்ஸே அவங்க ஸ்பின்னு தாங்க. ஸோ ஸ்பின்னை வச்சு தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னொன்று ஒரு பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டா டெஃபினட்டா அவங்களோட டாப் ஆர்டர் எஸ்பெஷலி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குர்பாஸா இருக்கட்டும், இப்ராஹிம் சத்ரானா இருக்கட்டும், 2 பேருமே சேர்ந்து நிறைய இம்பார்ட்டன்ட் நாக்ஸ் ஆப்கானிஸ்தானுக்கு ஆடி கொடுத்துருக்காங்க. ஒரு டிபிக்கல் 50 ஓவர் பிளேயரா இப்ராஹிம் சத்ரான் நிக்கிறாரு இந்த இடத்துல. ஸோ டெஃபினட்டா இந்தியாவுக்கு ஒரு சுப்மன் கில் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு இப்ராஹிம் சத்ரான் நல்ல டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர். குர்பாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 கியரும் இருக்காரு, 50 ஓவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளையாடுவாரு. அட் த சேம் டைம் அவரால் T20 மாதிரி விளையாட முடியும். சச் அ டேஞ்சரஸ் பிளேயர். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரஹமத் ஷா, கேப்டன் ஷஹீதி இருக்காங்க. அதுக்கப்புறம் அடிச்சு விளையாடுறதுக்கு நபி இருக்காரு, ஓமர் ஜா இருக்காரு, நயீப் இருக்காரு, ரஷீத் கான் இருக்காரு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா தான் இருக்குங்க. பட் அவங்களோட மிகப்பெரிய பிளஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட 3 ஸ்பின்னர்ஸ் ரஷீத் கான், நூர் அகமது, முகமது நபி. இதுல பார்த்தீங்கன்னா கசன்ஃபரும் இருந்திருந்தாருன்னா செமையா இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆயிட்டாரு. அவருக்கு பதில் கரோட்டே தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா ஸ்பின்னர்ஸுமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ எங்க ஆப்கானிஸ்தான் லைட்டா அடி வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங்ல ஓப்பனர்ஸ் இன்கேஸ் ஏர்லியர் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஸ்டெபிலிட்டி கொடுக்க ரஹமத் ஷா அண்ட் ஷஹீதி எல்லாம் இருக்காங்க. பட் ஜென்ரலா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களால ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ண முடியுமா? தட் இஸ் வாட் இஸ் மை கொஸ்டின். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா குர்பாஸோ இல்ல இப்ராஹிம் சத்ரானோ யாரோ ஒருத்தர் நின்று ஒரு 100 ரன் அடிக்கும் போது அவங்க ஒரு 280 290 300 கூட அடிக்கிறாங்க. பட் 2 பேருமே குயிக்கா அவுட் ஆயிட்டா ஒரு 240 230 தான் எண்ட் அப் ஆயிடுறாங்க. இது ஒரு சின்ன ஒரு மைனஸ் அவங்களுக்கு இருக்கு. செகண்ட், அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட். அசர் ஃபருக்கி நல்ல பவுலர் தான், பட் சம்டைம்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்ல அவரும் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பேக்கப்ல பாத்தீங்கன்னா நவீத் சத்ரான் ஆஸ் வெல் அஸ் இவர் இருக்காரு, ஃபரீத் மாலிக் இருக்காரு. ஸோ அவங்களாம் ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல எந்த அளவுக்கு போடுவாங்க, ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவாங்களா?
ஸோ இது ஒரு சேலஞ்ச் கண்டிப்பா ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் 11 என்ன, அதோட ப்ராபபிலிட்டி இப்போ நான் சொல்றேன். ஸோ ஓப்பனிங்ல ஆப்வியஸ்லி இப்ராஹிம் சத்ரான் அண்ட் குர்பாஸ் தான் இறங்குவாங்க. நம்பர் 3ல அவங்களோட சாலிட் பிளேயர் அஹமத் ஷா. நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கேப்டன் ஷஹீதி. நம்பர் 5ல வந்து டெஃபினெட்லி ஐ வில் பிளே முகமது நபி. 6ல ஓமர் சாய். 7ல வந்து பாத்தீங்கன்னா குல்பதீன் நைப். 8ல ரஷீத் கான். 9ல நூர் அஹமத். 10ல ஃபசல் ஃபருக்கி. 11ல நவீத் சத்ரான். இன்கேஸ் நவீத் சத்ரான் வேணாம், எங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவையில்ல, நாங்கள் வெறும் ஓமர் சாயும் ஆஸ் வெல் அஸ் ஃபசல் ஃபருக்கியே வச்சு விளையாடிக்கிறோம், நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா செதிகுல்லா அட்டல்ன்ற ஒரு யங் டேலண்ட் இருக்காரு பாத்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவரை வேணா லைட்டா சொருகலாம். இல்ல எங்களுக்கு 300 எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரும் தேவை, பிச்சு வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கரோட்டே எடுத்துட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னோட பிளேயிங் 11ல வந்து நவீன் சத்ரான் ஆடுவேன். எக்ஸ்ட்ரா ஒரு குஷன் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா பெட்டர். பட் ஆப்கானிஸ்தான் வேற மாதிரி யோசிக்கலாம். நவீன் சத்ரானுக்கு பதில் தே மைட் பிளே எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் செதிகுல்லா அட்டல். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? சரி, இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வருவோம். சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மைனஸ் விட பிளஸ் தான் அதிகமா இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ முதல்ல மைனஸ் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு இந்த டீம்ல நம்ம பார்த்துடலாம். மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்களோட தேர்ட் சீமர், இதுக்கு முன்னாடி நார்கி இருந்தார், அவர் இன்ஜுரி தான் ஒரு மிகப்பெரிய செட்பேக். என்னோட ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான். நார்கி இல்லைன்னா கோச்சி போலான்னு பார்த்தாங்க, கோச்சி இன்ஜுரி ஆயிட்டாரு. கோச்சி இல்லைன்னா நாண்ட்ரே பர்கர் போலான்னு பார்த்தாங்க, நாண்ட்ரே பர்கர் இன்ஜுரி ஆயிட்டாரு. நாண்ட்ரே பர்கர் இல்லைன்னா லிசார்ட் வில்லியம்ஸ் போலான்னு பார்த்தாங்க, ஆனா அவரும் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஆப்ஷன் இல்லாம என்கிடி எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்கிடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல போடுற மாதிரி இல்லைங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமா ஃபேட் ஆயிட்டாரு, அந்த அளவுக்கு நல்லா போடுறதே இல்லை. ஸோ அந்த தேர்ட் சீமர் தான் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு லாக் ஆகுதுன்னு சொல்லுவேன். தவிர மற்றபடி அவங்க டீம்ல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரபாடா, மார்க்கோ யான்சன், முல்டர் இருக்காரு. அட் த சேம் டைம் ஈவன் கார்பின் போஷும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மெயினா ரபாடா, மார்க்கோ யான்சன் அவங்க 2 மேட்ச் வினர்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல தே ஹேவ் கேஷவ் மகாராஜ், ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பின்னர். மார்க்ரம்னாலையும் சிப்பின் ஆக முடியும். அண்ட் அவங்களோட பேட்டிங் ஒரு கடபார பேட்டிங், அது எந்த டவுட்டுமே இல்லை. ரிக்கல்டன் நல்ல ஃபார்ம்ல வராரு, ராசி வேண்டர்சனும் நல்ல ஃபார்ம்ல வராரு எஸ்ஏ T20ல இருந்து. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல டேஞ்சரஸ் பிளேயர் கிளாசன் இருக்காரு, மில்லர் இருக்காரு. ஸோ ஏடன் மார்க்ரமும் குவாலிட்டி பிளேயர் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பேக்கப்ல டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் இருக்காரு. லோவர் டவுன் ஆர்டர்ல முல்டர், கார்பின் போஷ் இவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அஸ் யூனிட்டா அவங்க எப்படி விளையாட போறாங்க, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு T20 வேர்ல்டு கப்ல சூப்பரா விளையாடி ஃபைனல் இருக்கும் வந்தாங்களோ அந்த திறமை கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா டெஃபினட்டா சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளேயிங் 11 ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அந்த வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ லைட்டா ஒரு சேஞ்ச் பண்றேன். ஏன்னா அதுல நான் வந்து பாத்தீங்கன்னா ராசி வேண்டர்சன் நான் ஆட் பண்ணல, அதுக்கு பதில் டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். பட் ராசி வேண்டர்சன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மேபி இனிஷியலா வேண்டர்சனே வச்சு விளையாடுறது பெட்டரா இருக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ஸோ ஓப்பனிங்ல நான் டெஃபினட்டா ரிக்கல்டன் அண்ட் பவுமாங்க யோசிக்கவே மாட்டேன். ஓகேங்களா, டோனி டி சோர்சி டீசன்ட் பிளேயர் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் ரிக்கல்டன் நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா நான் அவரும் பவுமா தான் ஓப்பனிங்ல இறக்குவேன். ஸோ நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா ராசி வேண்டர்சன் விளையாடுவேன். நம்பர் 4ல வந்து டெஃபினெட்லி ஐ வில் பே ஏடன் மார்க்ரம். நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் ஹென்ரி கிளாசன். நம்பர் 6ல வந்து டேவிட் மில்லர். நம்பர் 7ல வந்து மூல்டர் விளையாடுவாரு. நம்பர் 8ல மார்க்கோ யான்சன். நம்பர் 9ல கார்பின் போஷ். நம்பர் 10ல ககிசோ ரபாடா. நம்பர் 11ல கேஷவ் மகாராஜ். ஸோ இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ 2 டீமை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், என்னோட கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்கிட்ட நீங்க வந்து இந்த 2 டீம்ல யார் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னவோ சவுத் ஆப்பிரிக்கா எப்படியாவது வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கட் ஃபீலிங் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. பட் உங்களுக்கும் சில ஃபீலிங் இருக்கும்ல, உங்களுக்கும் சில கருத்துகள் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.